கூடிய சீக்கிரத்துல கம்பெனி முடிச்சுக்கலாம். சமயத்திலே இருப்பதோ காரணமாக இருக்கிறது. ஆமா, இதுவோ காரணம், இதுவோ காரணம், இதுவோ காரணம், இதுவே காரணம். அடக்க மாட்டோம். இது இதுவோ காரணம், இதுவோ காரணம். நகைச்சுவை மன்னனுக்கே மன்னனாக இருப்பார். அழகான ஒரு உருவம், பேசுகின்ற வார்த்தை பொன் போன்ற வார்த்தை, ஆனால் பொறுமையாக வருகிறது. எல்லாம் உப்புன குஷ்பீட் மேரேக்கறான் குழந்தைடா, இப்பதான்டா வருது. வரட்டும். தம்பி, உன் பேர் என்ன? குரு. குரு. அவரு குரு தாண்டா. உன் பேர் என்ன? என் பேர் குரு. ஏய், என்ன கோவப்பட்ட கூடாது. அவர் நம்ம எல்லாருக்கும் குரு தான். உன் பேர் என்ன? குரு. யாருடா அவன்? அவர் நம்மளுக்கு குரு தாண்டா. உன் பேர் என்ன? அப்ப என்னடா? அப்ப நீ குருன்னா அப்ப இவ யாரா? உடனே நம்ம தொடர்பு கட்டியாவா? ஏய், கம்பெனி வாஜாடா அவரு. ஐயோ, இப்ப நான் மூணு போச்சு குடுக்குறீங்க. கம்பெனி வாஜாடா, ஆசிரியர்ரா. ஆமா, வாஜா என்ன பள்ளிக்கூடம் அனுப்ப கூட்டாட ஏன் கூட்டி வந்தீங்க? உன்னை என்ன முட்டை கேப்ப பண்ணுங்கடா. வேண்டாமா, நான் பள்ளிக்கூடத்துல போனா எதனா முட்டை போட்டு நடப்பாரு. இந்த காலகத்திலே மான் கூட்டங்கள், மயில் கூட்டங்கள், மிருக கூட்டங்கள் நடமாடுவது யாரோ மண்டை நடமாட்டம் போல் தெரிகிறது. ஆகையால் தெரியுமா, நீ வருகிறார், நீ வருகிறார் சென்றார் யார் என்ற விவரம் தெரியலாம். புறப்பட்டு ஒருவேளை இவர்களாக இருக்குமோ? இதெல்லாம் பார்த்தா சேலமே கண்ணால குத்தாத என்ன
கொஞ்ச நேரம் நல்லா சரி அடுத்த செல்ல டப்பு இந்த செலவு மட்டும் வித்தியாசமா 1000 ரூபாய் ஒரு ஆள் மட்டும் வாங்க 1000 ரூபாய் ஒரு ஆள் மட்டும் வாங்க 1000 ரூபாய் ஒரு ஆள் மட்டும் வாங்க அம்மா பேர்ல மாறிக்கிறாங்க ஆமா அடுத்த சிலை எனக்கு இந்த சிலை தான் பிடிச்சிக்குது இந்த சிலை யாரு பிடிச்சிக்குது சுற்றி காட்டுறேன் அப்படியே திருப்பி தொப்பு கைய வச்சா வச்சுக்கா வச்சுக்கிச்சு வாங்க வாங்க எதுக்கு கூப்பிடுச்சா ஆளு கொஞ்சம் போய் வருவோமா அழகான சிலைகள் இந்த கானகத்திலே இருப்பதை தடுத்து நம்முடைய இருந்தால் எப்படி இருக்கும் ஆளுக்கு ஒரு சிலையாக கூடுறோம் நீங்க தான் சேலன்னு ஏமாத்துனீங்களா மரியாதையா பாக்குறவங்களுக்கு தெரியும் யாரு பொட்டன்னு மரியாதையா மேல ஏறி வந்துருங்க நீ என்ன ஒரு ஊருக்கு 1000 பேர் 2000 பேர் கூட பாத்துன்னு வர ஆள் தான் பாடிய அதுக்குள்ள இவனு கிளம்பிட்டா பழுக்குது அந்த மாத்திரையை வந்து போடுறா போட்டாம போராட்டமாகுது ஆகுனா இவனு கிளம்பிடுது அழகான சிலைகளாக இருந்தவர்கள் ஆமா நம்முடைய கரங்கள் பட்டவுடன் அழகிய மங்கையாக உருவாகிவிட்டார்கள் மரியாதையை கூப்பிட்டு ஒரு அழகா கூப்பிடுங்க ஒரு அழகா கூப்பிடுங்க சீக்கிரமா கூப்பிடுறேன் ஒரு மரியாதையா கூப்பிடுங்க வேலை தரேன் மரியாதையா கூப்பிடுங்க ஒரு பொம்பளைங்களா பொண்ணா பொம்பளைங்கள மரியாதையா கூப்பிடணும் என்ன பார்த்து கத்துக்கோ ஆமா பொம்பளைங்களா பிறந்தா பொம்பளைங்கள மரியாதையா கூப்பிடணும் ஒரு பொம்பளையா பிறந்தா அவங்கள மரியாதையா கூப்பிடணும் அதுக்குள்ள ஆட்டோவை கிளப்புறாமா திண்டிவன சவாரிக்கு போறானா இரு கூப்பிடுறேன் என்ன மாரி எப்படி தெரியுமா மரியாதையா கூப்பிடணும் இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு ஒழுங்கு மரியாதையாக வாருங்கள் அவர் யார் தெரியுமா இப்ப ஆட்டோ விட்டு ஷேர் ஆட்டோ ஓட்டுறான் பண்ணுது இன்னைக்கு தூக்கிட உன்னா நீ சாணி வாரி அங்கிருந்து தான் சாலாக்குன்னு அடிப்ப இங்க சுத்தி தட்டினா மோட்டர் இங்கிருந்து தண்ணி எகிரி அங்க அடிக்கும் ஆடு வித்த பாடு நான் அத கோழி வித்த இந்த பொட்டை சொல்லுது பத்தியா
ஆமா எதிர்க்கே உட்காந்து கத்தாதீங்க பையன்பா எப்பா தம்பிடி கத்தா காலில் விழுந்து கும்புறேன்டா எப்பா உன் பேர் என்ன எப்பா ஒருத்தவன் ஆகாசன்றான் ஒருத்தவன் ஜெயின்றான் யார் சொல்ற பேச்சு கேட்கறது ஏற்கனவே அவன் 1 நம்பர் பயிற்சிக்காரன் ஆனா பொம்மால இப்படி தட்ட கைய மொத்த ஓடிச்சிடுறான் இந்த சட்டி கழுவுற புத்திய இந்த சாமான் கழுவுற புத்திய இந்த எச்சனம் பொறுக்கிற புத்திய ஏன்னா போதா பத்தியா இது நாள் வரைக்கும் நீ எப்படியோ இருந்து விட்டாய் அவர்களுடைய ஆணவத்தை நீ அடக்க வேண்டும் இதுவரைக்கும் நீ எப்படியோ அதை பத்தி கவலை கிடையாது இன்னிலிருந்து சுத்த ஆம்பளையா இருக்கணும் அப்ப மணால் நான் பொட்டியாவா என்ன அதை பத்தி நம்மளுக்கு கவலையா கிடையாது இல்ல நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ மணால பொட்டியா நான் இல்ல சொல்றேன் புரியல அவர்கள் அவங்க அடிக்கின்ற அடி ஒவ்வொன்றும் என்னுடைய செவிலை கேட்க வேண்டும் என்று வெற்றியோடு வா அது வரைக்கும் நீ